சார் இன்னொரு இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம், இந்த 10.5% வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குல்ல சார், அந்த வழக்கில் தான் இந்த 69% இடஒதுக்கீடுக்கான டாக்குமெண்ட்ஸை கேட்பாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, அது தனி வழக்கு. 10.5 வழக்கு இல்ல 10.5 வழக்கு முடித்து வைக்கப்பட்டு விட்டது. 10.5 வழக்கை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் 9 கேள்விகளை எழுப்பது, அதில் 7 கேள்விகளை ரத்து செய்துவிட்டு தரவுகளை திரட்டி இடஒதுக்கீடை கொடுங்கள் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து அந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இருக்கு. சரி, ஓகே. ஆனா இந்த வழக்குக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது வேறு, அது வேறு. ஓகே. இன்னொரு கொஸ்டின் தான், இந்த 10.5% கேட்குறீங்க, அந்த 20%, அதில் இந்த சீர்மரபினர், இந்த குலாளர் உள்ளிட்டவங்களுக்கு வந்து மிக குறைவான சதவீதம் தான் எங்களுக்கு வந்து அதில் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது மற்ற சமூகங்களை விட அப்படிங்கிற இந்த 106 சமூகங்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த எம்பிசி இதில். அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு வந்து எங்களுக்கு அதில் அந்த எம்பிசியிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு புகார் இருக்குது. அவங்களும் போராட்டங்களை முன்னெடுத்துக்காங்க. இன்னைக்கு கூட்டத்தில் அவங்க தரப்பில் யாரும் கலந்துட்டாங்களா சார்? வந்தாங்களா சார்? டிஎன்சி இருந்தாங்களா? சீர் மரபினர் சார்பாகவும் இன்னைக்கு ராமசாமி என்பவர் கலந்து கொண்டார். சரி. எனவே அவங்க இன்னைக்கு வந்து இதுல ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். சரி. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டு வழக்கில் அந்த சட்டத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கூட்டத்துக்கு வந்தாங்க. அதுதான் கவனிக்கப்பட வேண்டியது. 10.5 எதிர்த்து கொடுக்க கூடாது என்று சொன்னவர்கள் கூட இன்றைக்கு கூட்டத்துக்கு வந்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, சரி, வன்னியர்களுக்கு 15% தான் 15 கொடுங்க, 9% தான் 9 கொடுங்க, தேவர்களுக்கு கொடுங்க, நாடார் கொடுங்க, முதலியார் கொடுங்க, பிள்ளைமார் கொடுங்க, யாதவர்களுக்கு கொடுங்க, இசைவியலாளருக்கு கொடுங்க, எந்த சதவீத மக்கள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுங்கள், அதில் எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட வேண்டும் என்று இன்னைக்கு திமுகவை பார்த்து எங்களை பார்த்து பயப்படுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் கூட சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கிறார். டெல்லியில சொல்றாரு சார் ராகுல் காந்தி சொல்றாரு. டெல்லியில ராகுல் காந்தி சொல்றாரு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறாரு. சரி, நடத்துறாரு. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட வலியுறுத்துறாங்க. பார்க்கும்போது திமுகவை தவிர தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு எதிரான இயக்கம் ஒரு இயக்கம் கிடையாது. அப்ப ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? ஓகே. இதுல இன்னொரு கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ வந்து பீகார் மாநிலத்தில் இந்த நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளத்தோட அந்த கூட்டணி கட்சியோட ஆதரவோடு தான் மத்தியில் அரசு இருக்குது. ஆனால் பீகாரில் அது எடுக்கப்பட்ட அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக அங்கே இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தலை. இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியும் அங்கே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தமிழக அரசு இந்த அளவுக்கு வலியுறுத்துறதுக்கு மத்திய அரசு ஏன் சார் நேரடியாக வலியுறுத்தி இதை எளிமையாக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி விட்டு போகலாமா சார்? அவங்க ஒட்டுமொத்தமாக எதுக்குறாங்களா பாரதிய ஜனதா கட்சி? 45 வருஷமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். சரி. மத்திய அரசை பொறுத்தவரையில் நாங்கள் மிக அழுத்தமான நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கோம். 193 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையெழுத்தை வாங்கி மன்மோகன் சிங் அவர்கிட்ட கொடுத்தோம். இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு சொல்றாரு. ஆனால் மன்மோகன் சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தபோது அதை நடத்த தவறினார்கள். எனவே மத்திய அரசு நடத்த வேண்டும், தேசிய அளவில் சென்சஸின் படி நடத்த வேண்டும் என்பது வேறு விஷயம். அதுவும் அவசியம் தேவை. ஆனால் மாநிலத்திற்கு அதைவிட மிக முக்கியமானது மாநில அரசு நடத்த வேண்டும், அது தமிழக அரசு நடத்த வேண்டும். ஓகே. இல்ல நீங்க அதை நிதிஷ்குமார் கொஞ்சம் வலியுறுத்தலாம் சார். அவரும் கொஞ்சம் சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தலாம். மத்திய அரசு ஒப்புக்கிட்டா பிரச்சனையே இல்லையா? அதான் கேட்டேன் அவங்ககிட்ட. நிச்சயமா. அதாவது மத்திய அரசு நடத்தினால் மட்டும் மாநில அரசின் தேவையான தரவுகள் என்பது கிடைக்காது. அதை புரிஞ்சுங்க. மாநில அரசு கட்டாயம் நடத்தணும். ஏன்னா நம்ம உள்ளொதுக்கீடுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு நடத்தினா கட்டாயம் மாநில அரசு அவசியமாக நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஓகே சார்.